வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது 5 நாடுகளின் சுற்றுப்பயணத்தின் 2ஆம் கட்டமாக நெதர்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இன்று அந்நாட்டு பிரதமர் மற்றும் நெதர்லாந்தின் அரச குடும்பத்தினரை சந்தித்து பேச உள்ளார். மேலும் இந்திய வம்சாவளியினர் மற்றும் நெதர்லாந்து முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்தித்து பேச உள்ளார். இப்பயணத்தின் போது இந்தியா நெதர்லாந்து இடையே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், செமி கண்டக்டர் உற்பத்தி போன்ற துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி என கருதப்படும் PV குல்கர்னி, மனிஷா வாக்மரே ஆகியோரை டெல்லி நீதிமன்றம் நேற்று 10 நாள் CBI காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. CBI தகவலின்படி குல்கர்னி வேதியியல் துறை விரிவுரையாளராக பணியாற்றியவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று முதல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பு கிராம அளவில் விரிவான விவரங்களை வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் திட்டமிடல் கொள்கை, வடிவமைப்பு, நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதி வரையறை போன்ற மிக முக்கியமான செயல்பாடுகளுக்கு இந்த விவரங்கள் அடிப்படையாக அமைகின்றன. இந்த கணக்கெடுப்பின் போது வீட்டு அமைப்பு, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, சமையல் எரிபொருள், மின்சாரம், தொலைபேசி, இணைய வசதி, வாகனங்கள் மற்றும் இதர வசதிகள் உள்ளிட்ட முக்கிய விவரங்கள் சேகரிக்கப்பட உள்ளன. இந்த கணக்கெடுப்பு பணிக்கு மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும், இந்த பணியில் 3000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2 நாட்கள் நடைபெறும் தேசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி நேற்று தொடங்கியது. ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா உட்பட 5 மாநிலங்களைச் சேர்ந்த 180 வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். புதுச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி ஜூலை 6ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 19 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 34 அணிகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.